அமைச்சர் பதவியை 2 முறை இழந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நடக்க உள்ள அடுத்த விஷயம் ஒட்டுமொத்த கரூர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை நொறுங்க செய்திருக்கிறது. கடந்த 2011, 2015 வரையிலான அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த கணேஷ்குமார், தேவசகாயம் உள்ளிட்டோர் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதன் பேரில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எம்பி மற்றும் எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இதற்கிடையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்கள் சமரசமாக போக விரும்புவதாக கூறியதை ஏற்று வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தர்மராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. மேலும் சமரசமாக செல்வது என்ற காரணத்திற்காக குற்ற வழக்குகளை விசாரிக்காமல் தவிர்க்க முடியாது, இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பத்தி 45 மற்றும் 46 தனக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் விசாரணை நீதிமன்றம் நடைமுறைகளை பாதிக்கும் வகையில் உள்ளது. மேலும் அரசியல் சாசன பிரிவு 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையிலும் இருப்பதாகவும் அவற்றை நீக்கி உத்தரவிடக் கோரி செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி இவ்வாறு அவசரமாக முறையிட காரணம் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வர இருக்கிறதா? எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கு குறித்து விசாரணை நடத்துகின்ற கீழமை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கியது ஆதாரத்துடன் நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதா? அவர் மீது தீர்ப்பு இன்னும் 2 மாதத்திற்குள் வரும் என கூறப்படுகிறது. இவற்றை தள்ளி போடத்தான் தினம் ஒரு முறையீடு என செந்தில் பாலாஜி தரப்பு முயற்சி செய்கிறதா? இந்த முறை உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி முறையீட்டை தள்ளி போட்டால் அவர் சிறை செல்வது மட்டுமல்லாமல் இனி வாழ்நாளில் தேர்தலில் நிற்கவே வாய்ப்பு அமையாது என கூறப்படுகிறது. உன் வாழ்வை அழித்ததே திமுக உன் மீது போட்ட ஊழல் வழக்குதான், இனியும் திமுகவில் இருக்க வேண்டுமா என புலம்பி வருகின்றனராம் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.